ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? அண்ட் உங்கள் லைஃப்லாம் எப்படி போகுது? ஆக்சுவலி இன்னைக்கு என்ன vlog பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட vlog தாங்க. உங்களுக்கு தோணும், என்னடா எப்போ பாரு இவங்களோட vlogயே வருது அப்படின்னா, ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் எப்போவாச்சும் தாங்க நடக்கும் இதெல்லாம். ஸோ அதனால தான் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்பப்போல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வீடியோ எடுத்து நான் vlog-ஆ போடுறேன். அதே மாதிரி இப்போ நடக்கிற விஷயம் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அஜித் குமார், அப்புறம் ஆக்சுவலி அந்த அக்கா பேர் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. அவங்க திருப்பூர் அந்த அக்கா, அவங்களோட டெத்து. ஸோ இதை நீங்களாம் எப்படி எடுக்கிறீங்கன்னு தெரில. இன்னும் வந்து நிறைய இடத்துல வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்களா, இல்லை வந்து இன்னும் ஃபினான்ஷியலாக பொண்ணுங்க இன்னும் எல்லா இடத்துலையும் டிபெண்டாக மட்டும்தான் இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து பொண்ணுங்களால் எதையுமே வெளியே சொல்ல முடியல, ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்ற விஷயம் நிறைய இருக்குது. ப்ளஸ் வந்து அப்பா பொண்ணுங்க வந்து ஃபஸ்ட்டு அம்மா அப்பா வந்து பொண்ணுங்க கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியும். ப்ளஸ் நம்ம என்ன தான் பொண்ணுங்க வந்து வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் சொன்னாலும் அவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போம்மா, எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறீங்களே தவிர, அந்த பொண்ணு அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்றது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி வரப்போகிற பையன் வந்து நல்ல பையனா, நல்ல வேலையில் இருக்கான்னு மட்டும் தான் பார்க்குறீங்களே தவிர, அந்த பையன் எப்படிப்பட்ட பையன் அப்படின்ட்டு இன்னமும் யாரும் யோசிக்கிறதும் இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாருன்னா மேரேஜ் பண்ண போகிறீங்க, உங்கள் பொண்ணுக்கு யாருன்னா பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ நல்லா விசாரிங்க. விசாரித்ததுக்கப்புறமா மேரேஜ் பண்ணுங்கள். ஸோ பணம் எதையுமே தீர்மானிக்காது. ஓகேவா? ஸோ ஹாவ் அ கிரேட் டே டு யூ ஆல்.